எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பத்திரமா இருங்க. இப்போ வெளியே தெருவை போயிட்டு வந்தீங்கன்னா கை காலை கழுவிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நமக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வெளியே வாங்க முடியல பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு 5 நிமிஷத்தில் மொறுமொறுன்னு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கிறேன். இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானது வேறு. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்கம்மா. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் எங்கள் ஊரில் மக்காச்சோளம் கிடச்சிது. அதை வாங்கி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த மக்காச்சோளம் தான் ஏற்கனவே வாங்கி அரைச்சி வச்சுருந்தேன். அதில் தான் இப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மக்காச்சோளத்தை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். பாருங்கள், ஏற்கனவே 4 கிலோ வாங்கி வச்சுருந்தேன். 2 கிலோ கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன் நான். இதனால் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்க எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக இருந்தால் தான் நம்ம செய்கிற பலகாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிளாஸில் 3 கிளாஸ் மாவு போட்டுக்கிறேன் நான் அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. இதுக்கு அளவுலாம் இல்லை, நமக்கு எவ்வளோ தோணுதோ எடுத்து போட்டு அது மாதிரி செய்யலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அந்த அளவில் அளந்து போடுறேன். இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்குவோம். ரொம்ப எள்ளு போட்டாலும் அங்கங்கே ரொம்ப கருப்பாக தெரியும். ஆனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ரொம்ப காரம் தான் சாப்பிட முடியாது. ஒரு 1/2 ஸ்பூன் சும்மா டேஸ்ட்டுக்கு இருந்தால் போதும். அடுத்து உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பும் காரமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டுக்கிறேன், பத்திரம்னா சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெயை சூடு பண்ணி காய்ச்சி ஊற்றுறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் தான் நான் செய்கிறேன். நான் நல்லா வாசமாக இருக்கும். போதும், எண்ணெய் போதும். 2 ஸ்பூன் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு கொண்டாடணும். பாருங்கள், நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு கொண்டாந்துட்டேன். ஒன்றும் அழுத்திலாம் பிசைய வேண்டாம். சும்மா சாஃப்டாக அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சாலே போதும். ரொம்ப இழுத்தலாம் பிசைய வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. மாவு நல்லா லூஸாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நிற்கணும். தலைன்னு இருக்காமல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அப்படி நிற்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் முறுக்கச்சு எடுத்துருக்கேன். இந்த முறுக்கச்சு தான் போட்டு நான் மாவு புளிய போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிறத எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு வேறு அச்சு விருப்பம் இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இதில் எண்ணெய் தடவிக்கிட்டேன். நான் இந்த அச்சில் இப்படி எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தட்டுலையும் புளிஞ்சு எண்ணெய் தடவிக்கிட்டேன், ஒட்டாது. இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு அச்சுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்குவோம். மாவு எடுத்து நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த குழாயில் போய் உட்காரும். அரை விளக்கு வச்சு புளிஞ்சாலே போதும். பாருங்கள், இவன் இப்படி புளிகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், புளிஞ்சோன்னா உடனே கிண்டாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் கிண்டலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா கொஞ்சம் உடஞ்சாலும் பரவாயில்ல. திருப்பி போடும்போது கவலைப்படாதீங்க. உடஞ்சி தான் அப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் உடஞ்சாலும் பரவாயில்ல. அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் உடச்சி தான் நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், தண்ணி சலசலப்புலாம் அடங்கிருச்சு. பாருங்கள், தெரியுதா? அவள் எடுத்துடலாம். இப்போ மொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.